ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐம் ஹோப் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லவ் யூ ஆர்மீஸ், லவ் யூடா, எல்லாருக்கும் லவ் யூ. ஒரு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுச்சுடா, அது மாதிரி ஒன்று சொல்கிறேன். நான் வந்துட்டு அன்கட் இனிமேல் டெலிகிராமில் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து இன்னும் டெலிகிராமில் ஓப்பன் பண்ணலை. பட் ஓப்பன் பண்ணினேன்னா கண்டிப்பாக நான் வந்து குரூப்பை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லிங்க்கை வந்து நான் பயோவில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அன்கட் இனிமேல் டெலிகிராம் வரும். இதுலேருந்து இனிமேல் அன்கட் வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம்டா. ஏன்னா என் ஐடி ஏற்கனவே போயிடுக்குது. இது செகண்ட் ஐடி. ஃபஸ்ட் ஐடி ஏற்கனவே போயிடுச்சு. அது நல்லா இருந்துச்சு, நல்லா தான் நம்ம எல்லாம் ஜாலியாக இருந்தோம். இது ஃபஸ்ட் ஐடி போயிடுச்சு, இது நம்ம செகண்ட் ஐடி. ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நான் பிஎலுக்கும் எனக்கும் நான் வந்துட்டு ரெண்டுலேயுமே ஒரே ஐடியில் தான்டா போடுவேன். ஏன்னா பிஎல் தனியாக அந்த கேரக்டருக்கு தனியாக நான் வந்து தனித்தனியாக ஐடி ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணதுக்கும் எனக்கு வந்து விருப்பம் இல்லைடா, ஓகேவா? எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஐடி போடணுங்கிறது எனக்கு வந்து தோணலை. அதனால் தனித்தனியாக நான் ஐடி போடலை. ரெண்டுக்கும் ஒரே ஐடி தான் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து பயோவில் கொடுத்துருக்கேன். வேணும்னா போய் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? ஸ்டோரி டைட்டில் நேம் எல்லோரும் கேட்டுக்கிருந்தீங்க, என்னாச்சு யுன்மின் ஸ்டோரி அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சுன்றீங்க. ஸ்டாப் ஆகலடா, கொஞ்சம் எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அதை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. இது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. ஏன்னா எங்கள் வீட்டிலே 2 குட்டி பசங்க இருக்காங்க. 2 பசங்களையும் நான் பார்க்கணும். அதனால் எனக்கு வந்து சின்னவன் இருந்தானா சத்தியமாக என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியாது. அவன் கச்சுன்னுக்கிட்டே இருப்பான். என்னால் சுத்தமாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் இப்போ கூட நான் அவனை வந்து என் மாமியார் வீட்டில் வந்து விட்டுட்டு வந்து தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து 7 மணிக்கு போய் கூட்டிகிட்டு வரணும். இப்போ எனக்கு வந்து ஈவினிங் 5:55 ஆகுது. நான் வந்துட்டு 7 மணிக்கு போகணும். போய் அவனை ரிட்டன் கூட்டிகிட்டு வரணும். இது நான் ஏதோ ஒன்று சொல்லி டக்லாட் பண்ணி நான் அவனை அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ரெக்கார்ட் முடிச்சுட்டு போகணும்டா. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகி தான்டா வரும். இப்போ வாங்க நம்ம எஃப்எஃப்ல போகலாமா? எஃப்எஃப் டைட்டில் நம்ம வந்துட்டு ஹேவன்ஸ் ஏஞ்சல் ஹில்ஸ் வேம்பயர், அதோட நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாமா? எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. லவ் யூ ஆல். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐயோ, இங்கே இதில் இருந்துட்டா விட்டேன். சத்தியமே ரொம்ப இருந்துச்சுடா. எதில் இருந்து விட்டோம் நம்ம? எதில் இருந்து விட்டோம்? எப்போ வந்துடுச்சு. நம்ம இங்கே தான் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு நிற்கிறாங்க. அதோடு தான் விட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அதோட கண்டினியூஷனை கண்டினியூ பண்ணலாமா? வாங்க இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம இங்கே தான் வெளியில் நின்றுக்கிட்டு ஓஜேவே முறைச்சி பார்த்து நிற்கிறாங்க. இவரை நம்ம எப்படியாவது கொண்டுட்டோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் சொல்லிட்டு அப்போ இவங்க வந்துட்டு காலை எடுத்து அந்த வேர்ல்டுக்குள்ளே வைக்கிறாங்க. அப்போது ஒரு ஆந்தை கத்திக்கிட்டே வருது. கத்திக்கிட்டே வந்துட்டு இவங்கக்கிட்ட வருது. இவங்கக்கிட்ட வந்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த சரி இங்கே கேட்குறான். அப்போ அந்த ஆந்தை அவன் கையில் வந்துட்டு ஒரே ஒரு சீட், அது அந்த சீட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடுது. அந்த சீட்டை பார்த்துட்டு இவங்க என்னது இது சொல்லிட்டு கேட்குறான். அது மண்டையை ஆட்டிட்டு இதை பாருன்னு சொல்லிட்டு அது பறந்து போயிடுச்சு. பாதி தூரம் பறந்து போயிடுச்சு. பாதி தூரம் பார்த்தா சாம்பலாகி செத்து போச்சு. ஏன்னா அந்த சீட்டில் வந்து எதனால செத்துச்சுங்கிறத வந்து பார்க்கலாமா? இப்போ அது வந்துட்டு சீட்டை வந்துட்டு இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அந்த சீட்டில் வந்து எழுதியிருக்குது என்னென்னா, நீ வந்து உன்னோட லட்சியத்தை அடையிறதுக்காக நீ அந்த வேர்ல்டுக்குள்ளே போகலை. நீ அதுக்குள்ளே போயிருக்கிறது உன் மரணத்தை தேடி. உன் மரணம் உன் கண்ணெறியதான் நிற்கிறது. அந்த மரணம் உன்கிட்ட நெருங்கிய வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் குறைவாக உள்ளது. ஆகஸ்டி, அந்தது உன்னை மரணிக்கும் அந்த பெண் யார் என்று கண்டுபிடி. ஜெயிட்டு அதில் போட்டிருக்குது. அப்போ இங்கே தான் என்ன சொல்கிறதுக்கு பொண்ணா?
என்னை கொல்லுது யாராலையும் முடியாது சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்போது இந்த சிரிப்பு சவுண்டு வந்துட்டு உள்ள ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே கேட்குது. அப்போ இதுனா ஏய் ஜிமின் என்ன அங்கே பாரு ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்மைல் சவுண்டு கேட்குது பாரேன். இல்லையே எனக்கு அது அப்படி தெரிலடின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இல்லை ஜிமின் நீ வா என் வெளியே வா. ஏய் எங்கே போகிற? வெளியே போகாத. இப்போ ஜிமின் தான் உங்களை பிடிச்சி அப்படி நிற்க வைக்கிறான். நீங்கள் ஜிமின் கையை விடு ஜிமின், நான் அந்த சவுண்டு யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைரி நானும் வரேன் சொல்லிட்டு இப்போ ஜிமினும் நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. பார்த்தா இப்போ சுகா உள்ளே வாரான். நீங்கள் சுகா ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு சுகாவை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, ஒரு கெட்ட ஸ்மெல்ஸ், பேர்ட் ஸ்மெல் வருது. நீங்கள் சுகாவை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே பார்க்குறீங்க. சுகா உங்களை அப்படியே பார்த்துட்டு ஒரு ரெட் ஐஸை வருது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு அப்படியே ஏஞ்சல் மாதிரி அப்படியே நடந்து வரான். அப்போ ஜிமின் யார் இது? இவ்வளோ க்யூட்டா அண்ட் ஹேண்ட்ஸம்மா, பார்க்க க்யூட்டாக பூனைக்குட்டி மாதிரி வரான், பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கான். ஒருவேளை இவன் பூனை வேர்ல்டோட ஏஞ்சல் ஆயிடுச்சா இருக்குமோ? தெரியலையே, பார்க்கலாம். லீடு ஜிமின் யோசிச்சுட்டு நிற்கிறான். அப்போ நீங்கள் தான் ஜிமின். ஒயன் என்னாச்சு உனக்கு? ஜிமின் ஒயன் ஒயன் என்னாச்சு? ஜிமின் என்ன மூச்சு உடம்புல நல்லா தானே இருந்த ஒயன், என்னாச்சு திடீர்னு? அப்போ சுகா கொடுக்கணும் ஓடு வந்து என்னாச்சு? என்னாச்சு? ஹலோ யார் நீ? யார் பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ ஏன் ஒயனை டச் பண்ணலாம்? ஐயோ அப்படிலாம் இல்லை, நான் இதுக்கு வந்தேன். இப்போ இங்கே நீங்கள் விளையாடுற சவுண்டு ஏறிச்சு, அதான் நான் வந்தேன் சொல்லிட்டு சுகா சொல்கிறான். அப்போ ஜிமின் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிமினோட மடியில் வாங்கியிருக்கீங்க. அப்போ சுகா உங்களை பார்க்குறான். அவன் உங்களை பார்த்துட்டு 2 ஐஸ் ஆகுது என்னோடய ஐஸு அப்படி பார்த்து முறைக்கிறான். நீங்கள் மயங்கியிருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களை தூக்கிக்கிட்டு போகிறான். அப்போ சுகாவை திரும்பி பார்க்குறான். என் கூட வா சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்போ சுகாவும் சரின்னு சொல்லிட்டு சுகாவும் இப்போது ஜிமின் கூட போகிறான். இப்போது ஜிமின் தான் உள்ளே போயிட்டு அவங்க அம்மா அப்பா நிற்கிறான். ஒயன் 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 என்னாச்சு ஒயன்? ஒயன் ஒயன் ஆண்டி அது ஒன்றும் இல்லை, நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன் ஆண்டி. ஏன்னு தெரில ஆண்டி. ஏன்னு தெரியலையா? ஒயன் ஒயன் இங்கே பாரு ஒயன் ஒயன் சீக்கிரமாக வைத்தியர் வர சொல்லுங்கள். இதோ இப்போயே வர சொல்கிறேன் ஐயா சொல்லிட்டு அப்போது ஒரு பர்சன் தான் கொடுக்கணும் ஓடி போய் வைத்தியரை கூப்பிட்டு வரான். இப்போ வைத்தியரும் வராங்க, அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வைத்தியர் இந்த பொண்ணை எனக்கு கண்டுபிடிச்சிட்டா ஜடு உங்களோட அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க. அவன் இங்கே தான் எங்கேயும் பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அவங்க பொண்ணுக்கு அவன் பக்கத்தில் வரான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. இனி நீங்கள் தான் உங்கள் பொண்ணை பத்திரமா வச்சுக்கணும். இந்த போராட்டத்தில் உங்கள் பொண்ணு ஜெயிக்கிறாளா இல்லை வேம்பேர் ஜெயிக்கிறாளா பார்க்கணும். 2 பேரோட போராட்டம் இனி ஸ்டார்ட்டு. பத்திரமா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அந்த வைத்தியர் அவங்க கையில் ஒரு மந்திரத்தை தண்ணியை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போது என்னோடய அம்மா அப்படியே ஷாக்காக திரும்பி ஜிமினோட அப்பாவை பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் அம்மா ஒன்றாகாது நான் இருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் அப்பா ஒயனை கூட்டிகிட்டு ரூமுக்கு போ. சரிங்கப்பா சொல்லிட்டு ஜிமின் இப்போ அவங்கள தேடிட்டு போகிறான். அப்போ சுகா அதை வந்து நிற்கிறான், ஒரு கன்ஃபியூஷனாகவே வந்து நிற்கிறான் முடிச்சுக்கிட்டு. அப்போ அவங்க அப்பா யார் நீ சொல்லி கேட்குறாங்க. அப்போ சுகா என்னோட நேம் மின்யுங்கி, நான் கேட் வேர்ல்டோட ஏஞ்சல் சொல்லிட்டு சொல்கிறான். கேட் வேர்ல்டோட ஏஞ்சலா? அந்த ஏஞ்சல் சொல்லிட்டு என்னாச்சு
இல்லை, அந்த ஏஞ்சல் கேட் வேர்ல்டோட ஏஞ்சல்னு சொல்கிறான். பட் கேட் ஏஞ்சலோட அவங்க டெத்தாகி 1 year ஆயிடுச்சு. ஆனால் இந்த பையன் அந்த கேட் வேர்ல்டோட ஏஞ்சல்னு சொல்லி நிற்கிறான். ஒருவேளை அந்த பையன் மறுபடியும் உயிரோடு வந்திருப்பானா? எப்படி அண்ணா அதில் நடக்கும்? நம்மளாம் ஒரு ஏஞ்சல் சாவு நம்மளுக்குனா வரும். நம்மளா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டோம்னா மறுபடியும் நம்ம உயிர் வரும். ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கலாம். அந்த பையன் ஏதாவது ஒரு இதில் தன்னை அறியாமலே செத்துருப்பான், ஏதாவது பண்ணியிருந்திருப்பான். இப்போ யாரோ வந்து ஏதாவது பண்ணி அந்த பையனை உயிர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அண்ணா? இல்லைடா, இல்லை, நான் பார்த்ததில்ல இவனா. ஓ சரி, ஜெயிட்டு இப்போ எல்லோரும் சுகாவை பார்க்குறாங்க. அப்போ சுகா ஒரு மாதிரியாக நின்றுக்கிட்டே இருக்கான். ஓகே, சரிப்பா, நீ இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? எனக்கு நான் இங்கே யதார்த்தமாக வந்தேன். அப்போது உங்கள் பொண்ணு உங்கள் பையனும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் நான் அவங்களோட விளையாடலான்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு சுகா இந்த மாதிரி தயங்கி தயங்கி சொல்கிறான். ஓ அப்படியா, உனக்கு என்ன வயசாகுது? சொல்லிட்டு ஏன் அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின் அப்பா தான். ஏன் யோனா, எதுக்கு? இல்லைண்ணா, நீங்கள் தானே சொன்னீங்க. அதே இது நம்ம அப்புறமா பேசலாம். சரி யோனா, உன் வயசு என்னப்பா சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்போ சுகா என்னோட வயசு சொல்லுப்பா. டேட்டி. ஓ டேட்டினா, சரி சரி. சாப்பிட்டியா? இல்லை. என்ன சாப்பிடுவேன்? எனக்கு மனுஷன் கறி தானே பிடிக்கும். அது வந்து எதுனாலும் சாப்பிடுவேன். சரி பா சாப்பிட்லாம் சொல்லிட்டு அப்போ உங்கள் அம்மா சுகா கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மின்னு ஒயன் ஜிமினா, ஒயன் இங்கே தான் இருக்கேன். என்ன செடி? ஜிமினா, சொல்லு ஒயன். அந்த வேம்பேரா? அந்த வேம்பேர் எங்கே இங்கே வந்தான்? இல்லை, இங்கே வரல. ஆனால் அந்த வேம்பேர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கான். லூசு மாதிரி. என்ன, அந்த வேம்பேர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கானா? ஆமாம் ஆமாம். நான் எப்படி ஒன்று நான் காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியல. ஒயன், உன்னால் முடியுமா? முடியும். இப்போ யூஎன் தான், நீங்கள் தான் ஒரு சுற்றி ஒரு ஸ்டார் போட்டு அந்த ஸ்டாருக்கு நடுவில் உட்காந்துருக்கீங்க. சுற்றி கேண்டில் லைட்டாக இருக்குது. அந்த கேண்டில் லைட்டரை வச்சுட்டு சுற்றி பார்த்தா லைட் எல்லாமே ஆஃப் ஆகி நீங்கள் ஒரு ஏஞ்சல், அந்த ஒரு வேம்பேர் கொலை பண்ணுற அந்த ஏஞ்சலை நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜிம்மினா தான், உன்னால் முடியுமா? என்னால் முடியும். இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை ஒயன். என்னால் முடியும் ஜிமின், நான் அவனை இங்கே வர வைக்கிறேன். இங்கேனா நான் இருக்கிற இடத்துல நான் வர வைப்பேன் சொல்லிட்டு இப்போது நம்ம நீங்கள் தான் நடுவில் உட்காந்துட்டு இப்போ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. கண்ணை மூடி இந்த மந்திரத்தை சொல்ல காற்று பெரிய காற்று அடிக்குது. அப்போ இங்கே சுகா ஆறுது, என்னைய இழுக்கிறது. ஐயோ, இவங்க இங்கே நிற்கிறாங்களே, இவங்க அங்கே போயிட்டாங்கன்னா நான் இங்கிட்டு போய் உருவத்தை மாட்டிப்பேன்.
இவங்க இப்படி நின்றாங்கன்னா என் உருவம் மாறிடுமே. அப்போ நான் ஒரு ஏஞ்சல் இல்லை, உங்களோட சாபமான டெவில்னு கண்டுபிடிச்சிருவாங்களே சொல்லிட்டு சுகம் மனசுக்குள்ளே நான் புலம்பிகிட்டு இருக்கான். அப்போ இங்கே ஒயன் அம்மா தான், என்னாச்சு, என்ன இப்படி காற்றடிக்குது? அப்போது ஒரு சவுண்டு, பயங்கரமான காற்றடிக்கிற சவுண்டு. இங்கே நீங்கள் தான் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக கத்துறீங்க. அப்போ ஜிம்மின், ஒயன் 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 கண்ணை தர, ஒயன் கண்ணை தர, ஒயன் ஜெடா போய் ஒயன் டக்குன்னு கண்ணை திறக்கிறா. என் ஜிம்மினா, ஒயன் பாத்தியா? இல்லை, என்னால் பார்க்க முடியல. அந்த பேம்பை ஒரு ஒரு மனசு ரத்தத்தை மட்டும் குடிச்சிருக்குன்னு தெரியுது. அதனால தான் என்னால் அவனோட உருவத்தை பார்க்க முடியலை. அது யாராக இருந்தாலும் அவனோட சாவி இது என் கையில் மட்டும்தான். இப்போ சுகா, ஓசாவதாண்டி என் கையில், ஏசா உன் கையில் இல்லை. என்னையே நீ கொலை பண்ண பார்க்குறியா? என் உருவத்தை நீ காட்டிக்க பார்க்குறியா? நான் ஒரு வேம்பேரடி உன்னைய. அப்போ உங்கள் மம்மி தான், சுகா சுகா என்னாச்சு? இல்லை ஆண்டி, அது வந்து டயர்டாக இருக்கா? ஆமாம் ஆண்டி. சரி, இப்போ இது அது ஒயன் ரூம், இது ஜிம்மின் ரூம், அது பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே போய் நீ ஸ்டே பண்ணிக்கோ, ஓகேவா? சரிங்க ஆண்டி சொல்லிட்டு சுகா வந்துட்டு அப்படியே போகிறான். அப்போது நீங்கள், என்னால் முடியலை ஜெமினா, நான் தான் சொன்னேன் உன்னால் முடியலைன்னு. ஆனால் நான் திரும்பி வாங்க மாட்டேன், கண்டுபிடிப்பேன், நம்மளை கொல்ல வந்தவனை கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சி அவனை நான் கொல்லுவேன். இப்போ சுகா, என்ன நீ கொல்லுவியா? இன்னும் 2 days ஒன்று நான் கொல்றேன்டி சொல்லிட்டு அந்த ரூமை திரும்பி பார்க்குறான். அப்போது நீங்கள் ஜிம்மியை ஹக் பண்ணி நிற்கிறீங்க. சுகாவை பார்த்துட்டு, இவங்கிட்ட இருந்துடா மாதிரி உன்னை பிரிக்கண்டி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். இப்போ நீங்கள் ஜிம்மியை ஹக் பண்ணிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஜிம்மினா சொல்லுவேன், தெரிலடா என்னாச்சு, நான் எப்படி அவங்ககிட்ட போராட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஹுமன் வேர்ல்டில் ஒரு ஹுமனை கொண்டிருக்கான். ஆமாம், அந்த ஹுமன், அதுவும் கண்ணி கழியாத ஹுமன். இப்போ அந்த ஹுமனை கொண்டுட்டு ஒரு ஏஞ்சலை கொண்டானா அவனோட சக்தி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன் ஆவான். யாருமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒரு டெவில் ஆகுவான். அது ஒரு இன்னொரு ஏஞ்சலால் மட்டும்தான் முடியும். அவன் இப்போ யாரை கொல்ல போகிறான், யாரை கைக்குள்ள வச்சுக்க போகிறான், இந்த 2 ஏஞ்சலையும் என்ன செய்ய போகிறான்? கன்ஃபியூஷன் ஆகுதா உங்களுக்கே? அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். தெரில ஒயன், பார்க்கலாம். அப்போ நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, ஒரு சவுண்டு, டோரை திறந்து உள்ளே போகிற மாதிரி. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க, சுகாவாக இருக்கும். எனக்கு அவனை பார்க்கல தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிமினா. ஏய், அவன் ஒரு கேட் வேர்ல்டோட ஏஞ்சல் ஒயன், உனக்கு தெரியுமா? கேட் வேர்ல்டோட ஏஞ்சல் எப்போயே இறந்து போயிட்டாங்க, அவங்களால மறுபடியும் உயிரோடு வர முடியாது. ஏய், அவங்க சூசைட் பண்ணி இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உயிர் பிப்பாங்கல்ல? இல்லை, அவங்க சூசைட் பண்ணி இறந்து போகல, அவங்கள யாரும் கொண்டிருக்காங்க. அது யாருன்னு தெரியலை. உனக்கு தான் மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியுமே, நீ கண்டுபிடிவே. என்னது நானா? ஆமாம் ஜிமினா, கண்டுபிடி.
அப்படி இதோ நான் உட்காந்த இடத்துல உட்காந்து கண்ணை மூடிட்டு நீ யூஸ் பண்ணுற மந்திரத்தை சொன்னேன்னா அந்த ஏஞ்சலை யார் கொன்னா, இப்போ அந்த ஏஞ்சல் நேமை சொல்லி இப்போ யார் சுற்றுறாங்கிற வரைக்கும் உனக்கு தெரியும். ஏய் நீ பைத்தியமா? இல்லை ஜிமினா, உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒய்யன், நான் சொல்கிறதா உண்மை. அவங்க சாகலை, உயிரோட தான் இருக்காங்க. புரிஞ்சுக்கோ. அவங்க தான் மின்யுங்கி. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த ஏஞ்சல். நீ அந்த டெவிலே பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் யாரை பார்த்தாலும் உன் டெவிலாகவே தெரியுது. ஒருவேளை நாளைக்கு கூட நான் டெவிலாக தெரிஞ்சாலும் தெரியுவேன் போல் உன் கண்ணுக்கு. சொல்ல முடியாது. என்ன நீயோ ஒரு டெவிலாக இருந்தால் என்ன செய்கிறது நான்? உனக்கு எப்போவுமே இந்த மாதிரி தான் விளையாட்டு மாதிரியே பேசிட்டு திரி. ஜெயிட்டு ஜிம்மினா அப்போ ரூம் விட்டு வெளில போகிறான். அப்போ நீங்கள் தான் கன்ஃபியூஸ்டாகி ஜெயிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களோட டாலர் எடுத்து பார்க்குறீங்க. ஏன் என்னாச்சு? இந்த டாலருக்கு இவ்வளோ தான் வேல்யூவா? இல்லையே, இந்த டாலருக்கு நிறையா வேல்யூ இருக்குமே. மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணேன்னு உனக்கு கொண்டுருவேன். இல்லை ஜிமினா, ட்ரை பண்ணல. ரெஸ்டடு. சரிடா. இப்போ இங்கே சுகாதான். எப்படியோ நம்ம இந்த ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. அந்த 2 ஏஞ்சல் பக்கத்தில் இருந்தாச்சு. இப்போ அந்த 2 ஏஞ்சலையும் நம்ம வலைக்கு கொண்டு வரணும். அது ஒரு ஏஞ்சல், அதாவது என்னை கொல்ல பார்க்குற அந்த ஏஞ்சல் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இந்த ஸ்மைல் மறுபடியும் யூஜே காதுக்கு வருது. அவன் ஏஞ்சல் ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் உங்கள் காதில் மட்டும் டெவில் ஸ்மைல் பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் இப்போ சுகா ரூமை நோக்கி நீங்கள் நடந்து போகிறீங்க. வெளியில் யார் இப்படி கத்துறது, யார் இப்படி சவுண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் போகிறீங்க. வெளியில் போய் சுகா ரூம்கிட்டே அப்படி நோக்கி போகிறீங்க. அப்போ நீங்கள் சுகா அவன் சாடு உட்காந்து ஒரு ஏஞ்சல் மாதிரியே உட்காந்துருக்கான். நீங்கள் இங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளே பார்க்குறீங்க. இப்போ சுகா உள்ளவா சரி கூப்பிட்றான். நீங்கள் நம்ம இங்கே நிற்கிறது எப்படி அவனுக்கு தெரியும்? நானும் ஒரு ஏஞ்சல் தான், அதனால் எனக்கும் மோப்ப சக்தி பவர் இருக்குது. உள்ளவா. ஜெயிட்டு அப்போ நீங்கள் தான் உள்ளே போகிறீங்க. அப்போ சுகா உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அதாவது டீஸ் பண்ணுற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. யுங்கி நான் தான். கேட் அதுவும் நானே தான். ஓ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அம்மா உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? ஒயன் க்யூட் நேம் சொல்லிட்டு சுகா அப்படியே அந்த உட்காந்து அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே இருந்துச்சு. உங்கள் முன்னாடி எப்படி நடந்து வரான், நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. என்ன இவன் பின்னாடி வரான்? என்ன இது நமக்கு என்ன பண்ணுற சுகா சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. சுகா உங்கள் முன்னாடியே வரான். மைண்ட் வாய்ஸ். இப்போ சுகாவோட மைண்ட் வாய்ஸ், நீ தான் எனக்குள்ளே வந்த இன்னொரு ஏஞ்சல், டெவில் அண்ட் ஏஞ்சல். அது நீ இறந்தேனா? ஒன்றுண்ணா மறுநாள் இவனுக்கு கொல்ல வேண்டி, துடிக்க அவனை கொல்ல வேண்டி சொல்லிட்டு உங்கள் முன்னாடியே வரான். நீங்கள் சுகாவை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போய் பொத்துன்னு ஒரு சோஃபா மேலே உட்காடுறீங்க. அப்போ சுகா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அந்த சோஃபாவில் வந்து கையை வச்சுட்டு அவங்க முன்னாடி வந்துட்டு, என்னோட நீ அழகோ அப்படி கேட்குறேன். நீங்கள் என்ன ஏஞ்சல்னாலே க்யூட்னஸ் தான். என்னோட அழகு உன்னோட அழகுன்னு இங்கே எதுவும் இல்லை சுகா. அப்போ சுகா டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்கள்
ம் ம் இனிமேல் திடீர்னு சுகா பல்லான்னு நிறையிறீங்க. அப்போ சுகா திடீர் கன்னத்தில் கை வைக்கிறான். நீங்கள் என் லிப்ஸ் என்னை இப்படி வலிக்குது, ஒரு டெவில் பைட் பண்ண மாதிரியே வலிக்குது. சரி சுகாவை பார்க்குறீங்க. சுகா அவனோட லிப்ஸ் அப்படியே வைப் பண்ணிட்டு அவங்களை பார்க்குறான். நீங்கள் கல் பண்ணிவிட்டு அங்கே சுகாவை தள்ளிட்டு ஓடுறீங்க. அப்போ சுகா அப்படியே டெவிலாக மாறுறான். என்னை கொல்ல வந்தவர் நீதானா? நீ என்னை கண்டுபிடிக்கலடி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட பிளட்டே எனக்கு உனக்கு காட்டி கொடுத்துருச்சு. இந்த ஏஞ்சலோட வீக்னஸ்ஸே அந்த பிளட்டு தான். தான் யார், தான் எப்படிப்பட்ட ஏஞ்சல்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கிறதே அவங்க பிளட்டு தான். அதனால தான் உன்னை லிப்ஸில் பைப் பண்ணேன். இனிமே என்னோட கேம் ஸ்டார்ட். உன்னை நீ கொலை பண்ணுறதான் எனக்கு வேலை. இனி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது, தப்பிக்க விட மாட்டேன். சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் குடுன்னு ஓடி போய் ஜிம்மினோட ரூமுக்கு ஓடி போய் ஒரு மூலையில் உட்காந்து ரொம்ப அழுகுறீங்க. இப்போ என்ன பண்ணாவே என்ன பிளட் என்ன எனக்கு பிளட் நான்ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் தான் அவங்கள மாறி பார்க்குறான். என்னாச்சுடி, என்னாச்சு ஒயன்? ஒயன் என்ன லிப்ஸில் வந்து பிளட் வருது, அது நான்ஸ்டாப்பாக வருதுடி. என்னாச்சு ஒயன்? அது 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 வந்து கூல் 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 கூல். என்னாச்சு? அமைதியார் இந்த தண்ணி குடி, வார்மாக காமாக சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ பிளட்டும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப்பாக நிற்கிது. இப்போ ஜிம்மினா உங்கள் லிப்ஸை பார்க்குறான். யாரும் ஃபைட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் என்னாச்சு வயன்? அப்போ நீங்கள் சுகா நம்ம கிஸ் பண்ணான்னு தெரிஞ்சிருந்தா ஜிம்மின் என்ன பண்ணுவான்? அது வந்து நானே என்னோடய லிப்ஸை ஃபைட் பண்ணிட்டேன். என்ன? நீயே ஒரு லிப்ஸை ஃபைட் பண்ணிட்டியா? ஆமாம். சரி நீங்கள் டக்குன்னு எழுந்துச்சி உங்கள் ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஒயன் நில்றி சொல்லிட்டு கூட நீங்கள் உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. அப்போ ஜிம்மினா தான் புரிஞ்சுக்காமலே இருக்கா, புரிஞ்சுக்காத பொண்ணு. இப்போ இங்கே சுகாவோட மாமும் ஜிம்மினோட அப்பாவும் நின்று பேசியிருக்காங்க. சாரி, ஒய்யனோட அம்மாவும் ஜிம்மினோட அப்பாவும் நின்று பேசியிருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா தான், அண்ணா சொல்லுவேன் சொல்லுவான். அது வந்து சொல்லுவேண்ணா. இல்லையான், அது வந்து அந்த மின்யுங்கிக்கும் ஏன் நம்ம எனக்கும் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது? மேரேஜா? இப்போ தான் நம்மளுக்கு தெரியும் தானே, அந்த டெவில் வந்துட்டான். அந்த டெவில்னால் ஜிம்மினுக்கு ஆபத்து இருக்கோ இல்லையோ, ஒய்யனுக்கு தான் பெரிய ஆபத்து இருக்குது. ஏன்னா ஒய்யன் தான் அவனை கொல்ல போகிறவன் தெரிஞ்சிருந்தா அவன் மறு நிமிஷமே ஒய்யனை கொன்றுவான். அப்போது அவள் ஒரு ஏஞ்சல் மேரேஜ் பண்ணியிருந்தானா அவள் பக்கத்தில் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் ஏன் நம்ம ஒய்யனுக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது? இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது. இது ஒய்யன் சம்மதிக்கணுமே. அவள் ஜிம்மின்னு சொன்னால் கேட்பான். ஜிம்மின்னு சொன்னால் கேட்பானா? கண்டிப்பாக கேட்பா. சுகாட்ட பேசணுமே. அது நான் பேசுகிறேன் அண்ணா. யூனா எனக்கு சம்மதம் சொல்லிட்டு சுகா வரான். அப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே அவங்க அம்மாவும் ஜிம்மினோட அப்பாவும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ சுகா நீங்கள் என்ன பண்ணுற? அது வந்து நான் என்கிட்ட ஒரு வேலையை யதார்த்தமாக இங்கிட்ட வந்தேன். அப்போ நீங்கள் பேசினது என் காதில் விழுந்துச்சு. அதான் நீங்கள் என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நானே உங்கள்கிட்ட வந்து பேசலான்னு நினச்சேன். என்ன பேசணும்? எனக்கு என்ன கல்யாணம் பண்ணி தருவீங்களா? எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. நான் வீட்டுக்கு ஒரு பையன்தான். அதே மாதிரி என் வேர்ல்டில் ஒரு குவீன் வந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.
எனக்கு பையனை பார்க்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதான் நான் பையனை மேரேஜ் பண்ணலாமா? அப்போ 2 பேருமே ஷாக்கா ஒருத்தர் மாதிரி ஃபேஸை பார்க்குறாங்க. அப்போ பையனோட அம்மா தான், இது என்னப்பா கேள்வி, நீங்கள் தான் என் பொண்ணோட மாப்பிள்ளை. நானே எப்படியோ வந்தது பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், நீயே வந்து சொல்லிட்ட. எங்களுக்கு முழு சம்மதம்தான். அதில் நீ மட்டும் நல்லா பார்த்துக்கோ, சரியா? சரி சொல்லிட்டு இப்போ சுகா திரும்பிட்டு ஏன் இனி என் வேட்டை நீ தாண்டி சொல்லிட்டு அப்படி போகிறான். நாலு பக்கம் காடிருக்கு எங்கடி போவ, எந்த பக்கம் ஓடினாலும் நானே. நாலு பக்கம் காடிருக்கு எங்கடி போவ, எந்த பக்கம் ஓடினாலும் நானே. யானை சிங்கம் புலி பலநூறு தந்துகை எல்லாம் எல்லாம் இங்கே என்னோட நண்பர்கள். போதும் கண்டால் சிக்னல் கொண்ட முடிச்சு தருமே கையில். இந்த காட்டு ராஜா நீயோ, ஒரு கண்ணி ரோஜா ஏகிட்ட மாட்டிக்கிட்ட கெஞ்சினாலும் ஒன்ன விட மாட்டேன். ஓகேடா, இதோட இந்த பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த இதில் போடலான் இருக்கேன். இந்த வீக்ஸில் வரும்னு நினைக்கிறேன். வந்துடும், போட்டுடுறேன். பாய், டாட்டா, லவ் யூ. இதே சப்போர்ட் எப்பவுமே எனக்கு கொடுங்க. டாட்டா.